इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्. सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. சூர்யாதார்பாங்கிரசம் வியாக்கியாஸ்யாமஹ அப்படின்னு சூரியோபனிஷத் பார்த்திருக்கோம். சூரியோபனிஷத்துல முதல் கண்டமாச்சு. அந்த இதுக்கு ரிஷ்யாதி தியானம் வரைக்கும் அந்த ஞாசம் சொல்லியாச்சு. இப்ப அடுத்தது சூரியனுக்கும் பிரத்யேக ஆத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு அடுத்த கண்டம். இது மந்திரம்னு சொல்லலாம், கண்டம்னு சொல்லலாம். சிலது மந்திரமா இருக்கு, சிலது வியாக்கியான ரூபமா இருக்கு. இது அதர்வ வேதத்துக்கு சேர்ந்ததுன்னு சொன்னேன். இப்ப அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது காயத்ரி மந்திரம். அதுதான் சூரியனும் ஆத்மாவும் ஒன்றுன்னு சொல்லு. காயத்ரி மந்திரத்தோட தாத்பரியம் என்ன? காயத்ரின்றது ஒரு சந்தஸ். அந்த மெட்டுக்கு காயத்ரின்னு பேர். நம்ம சொல்லக்கூடியது சந்தியாவந்தனத்துல நமக்கு பிரம்மோபதேசம்னு பண்ணி பிராமணனுக்கு முக்கியமா பண்ண வேண்டியது அதுக்கு சாவித்ரின்னு பேரு. சவிதாவை சொல்றதுனால அதுக்கு சாவித்ரின்னு பேர். அது காயத்ரி சந்தஸ்ல இருக்கு. நியாயமா பார்க்க போனா அது ஞாசம் பண்ணும்போது ஸ்ரீ சாவித்ரி மகாமந்திரஸ்ய விஸ்வாமித்ர ரிஷி நிஜ்ருத் காயத்ரி சந்தகன்னு சொல்லும். காயத்ரியில ஒரு சின்ன மாற்றம் இருக்கு, ஒரு எழுத்து கூட இருக்கிறதுனால அதுக்கு நிஜ்ருத் காயத்ரி சந்தக அப்படின்னு பேரு. அது அந்த ஞாசங்கள் எல்லாமே தைத்திரிய உபநிஷத்துலயே சொல்லியிருக்கு. மகாநாராயண உபநிஷத்துல தைத்திரிய சாக்கையில இருக்கு, எல்லா சாக்கையிலயுமே இருக்கு. காயத்ரியினுடைய இது சிறப்பு அதுதான், எல்லா வேத பாகத்திலையும் இருக்குன்ட்டு. இப்ப அதை சொல்ல முதல்ல பிரணவம் ஓம், அதுக்கப்புறம் பூர் புவசுவஹ. இது வியாக்கியானம் எங்க பார்க்கணும்னா, காயத்ரியினுடைய வியாக்கியானம் காயத்ரி வித்யான்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லியிருக்கு. பிரஜாபதி முதல்ல பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது தியானம் பண்ணார். தியானம் பண்ண உடனே முதல்ல அவருக்கு இந்த ஓங்காரம் கிடைச்சது. அந்த ஓங்காரத்துக்கு என்ன விளக்கம்னு பார்க்கும்போது அந்த வியாக்கிருதி பூர்புவ சுவகன்னு 3 வியாக்கிருதி. வியாக்கிருதினா வி ஆக்கிருதி ஆக்கிரியதே. ஆகாரம்னு சொல்றோம் இல்லையா? ஆகார சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? நம்ம தாத்துலேருந்து வருது, அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், உட்கொள்கிறோம், நமதாக்கி கொள்கிறோம். அந்த வி ஆக்கிருதி வியாக்கிருதினா விசேஷேன ஆக்கிரியது. பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் அது கொண்டு கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதுதான் 3 வியாக்கிருதி வச்சிருந்தார். இந்த ஓங்காரத்தினுடைய வெளிப்பாடு பூபுவ சுபகன்றது. அதுக்கு என்ன சாரம் அப்படின்னு பார்த்தாருன்னா, அதுக்கு மேல அந்த தத்சவிதுன்ற அந்த காயத்ரி மந்திரம் வந்தது அப்படின்னு அங்க கதை இருக்கு. அதே அர்த்தம் தான் எல்லா வேதத்திலையும் அதுதான் சொல்லியிருக்கு. அதனாலதான் நம்ம ஜபம் பண்ணும்பொழுது முதல்ல பிரணவத்தை சொல்லி அப்புறம் வியாக்கிருதியை சொல்லி அதுக்கப்புறம் இது சொல்றோம். இதுல என்ன விசேஷம்னா, ஜபம் பண்ணும்போது ஞாசத்துக்கு சாவித்திரிக்கு மட்டும்தான் ஞாசம், பிரணவத்துக்கும் வியாக்கிருதிக்கும் ஞாசம் இல்லை. சந்தியாவந்தனம் பண்றவளுக்கு தெரியும். ஆனா நம்ம இது பண்ணும்பொழுது, பிராணாயாமம் பண்ணும்பொழுது முதல்ல பிரணவத்துக்கு ஒரு ஞாசம் சொல்லியிருக்கு, ரிஷியாதி ஞாசம். அப்புறம் 7 வியாகிருதிக்கு ஞாசம் சொல்லி அப்புறம் காயத்ரிக்கு இந்த சாவித்திரிக்கு. இதுக்கு மேல அந்த காயத்ரி சிரஸ்ன்னு ஒரு மந்திரம் இருக்கு. ஓமாபக ஜோதிரசக அமிர்தம் பிரம்மா பூர்வஸ்வரோம்னு ஒரு மந்திரம். அதுக்கு தனி 4 ஞாசம் பண்ணுவாங்க. தனித்தனி மந்திரமா வேதம் எடுத்துட்டு இருக்கு. இங்க நம்ம பார்க்கக்கூடியது வெறும் சாவித்திரி மந்திரம். பூ ஓம்ன்றதனுடைய விளக்கமானது ஓம்ன்றது பீஜம், விதை போல. அதுல இருந்து அங்குரம் முளை விட்டுருக்கு. எப்படி பூர்புவ சுவகன்னு.
அதிலிருந்து விருட்சமா வந்தது காயத்ரி மந்திரம். தத் சவிதுர் வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தீயோ யோன பிரச்சோதயாத் அப்படின்றது. ஸ்வரம் இல்லாம அர்த்தத்தை நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டியது. ஏன்னா பிரத்யேக பின்னம்னு போட்டதுனால ஜீவபிரம்ம ஐக்கியம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். மனுஷனா பிறந்தவனா எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு. சரி, யஹ யார் ஒருவர் இருக்காரோ சக நக தீஹ பிரச்சோதயாத், நக எங்களுடைய தீஹ புத்தியை தூண்டட்டும். சோதனான தூண்டுறதுன்னு பேரு. எங்கள் புத்தியை நல்வழியில் தூண்டட்டும். அதனால காயத்ரி யாருக்கு இது பண்றோம்? எங்களுக்கு அப்படின்னு சொல்றோம், எனக்குன்னு சொல்லல. அதனாலதான் காயத்ரி ஜபம் பண்ண அந்த சமுதாயமே நன்னா இருக்கும்னு சொல்றதுக்கு காரணம் அந்த மந்திரத்துல அப்படி இருக்கு. யாருக்கு காயத்ரியில அதிகாரம் இருக்கோ அவளும் பண்ணணும். அவ பண்ணாம ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும்னா மற்றவாள்லாம் அதுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்கணும். அவ சந்தியாவதனம் பண்ணி காயத்ரி ஜபம் பண்றதுக்கு வேண்டியதான அனுகூலமான நிலைமைய மற்றவாளும் ஏற்படுத்தி கொடுத்தாள்னா எல்லாருக்குமே நல்லதுன்றதுனால தியோயோன பிரச்சோதய நக திய பிரச்சோதயார். அவர் எப்படி? தேவசிய சவிதுகு, அந்த தது தேவஸ்ய சவிதுகு, சவிதுகு தேவஸ்ய, சவிதாவானிய தேவ், சவிதா சூரியன், பிரசவிதான்னு சொன்ன புரியும் இல்லையோ, எல்லாவற்றையும் உண்டு பண்ணக்கூடியவர். அந்த சவிதாவான தேவசிய வர்க்க வரேண்யம், வர்க்க வரேண்யம் வரம்னு சொல்லுவோம். அது வரேண்யம்னு வேதத்துல இருக்கு. இந்த வரேண்யம்னா சிறந்தது, மிக சிறந்ததான அந்த வர்க்க பிரகாசம். அந்த தேவன் இருக்காரு, சவிதா எனக்கூடியதான தேவனுடைய பிரகாசமானவருடைய உயர்ந்ததான ஒரு பிரகாசம் இருக்கும். பிரகாசத்துல என்ன உயர்வு இருக்க முடியும் அப்படின்னா சொப்பிரகாசமாய் இருக்கக்கூடிய சைத்தன்யம் அர்த்தம். வரேண்யம் வர்க்க தேவஸ்ய தீமஹி, அதை நாங்கள் தியானம் செய்கிறோம் அப்படின்னு வச்சுருக்கோம். அதை நாம் தியானம் செய்கிறோம். எதுக்காக? நகதிய பிரச்சோதயார், அவர் எங்களுடைய புத்தியை பிரகாசப்படுத்தட்டும். அந்த பரமாத்மாவோட சுரூபத்தை தியானம் பண்றதுனால அவர் நம் புத்திய நல்ல விதமா தூண்டுறார். அந்த இங்க தூண்டுறதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்மளுடைய புத்தியானது பராஞ்சிகானி வெத்ருணத் ஸ்வயம்பூன்னு வெளி நோக்கி நம்ம மனசு போயிட்டு இருக்கு. புலன்கள்லாம் போறதுனால புலன் பின்னாடி மனசு போயிட்டு இருக்கு. மனசு இருக்கிறதுனால மனசு என்ன குப்பையை கொண்டு வந்து கொடுக்கறதோ புத்தி அதை தான் ஆலோசனை பண்றது. இப்ப புத்தி அத்தியவசாயாத்மிகா புத்தி இதெல்லாம் வேண்டான்னு நிறுத்தி அவர் தூண்டுறதுனால, அவரையே தியானம் பண்றதுனால என்ன ஆகுது? நமக்கு அகண்டாகார விருத்தின்னு ஒண்ணு சொல்லுவா, அது ஏற்படலாம். அது என்ன அகண்டாக? என்ன காயத்ரி மந்திரத்துக்கு நிறைய பாஷைகள் இருக்கு. அதனுடைய அர்த்தம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லக்கூடியது. வைஷ்ணவாளுக்கும் சரி, சாக்தாளுக்கும் சரி, சைவாளுக்கும் சரி, காயத்ரி பிரதிபாத்தியம் எங்க தெய்வம் தான் சொல்றாரு. அத்வைத்தியா இருக்க எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லுவோம். ஏன்னா சகுணமா இருக்கும்போது அந்தந்த வடிவம், நிர்குணமா இருக்கும்போது அதே காயத்ரி வருது. இது அகண்டாகார விருத்தி, அது அங்க தூண்டுறது. புத்திய அது பக்கம் சொல்லித்தரார். ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, சாதாரணமா இந்த கண்டம் அகண்டம்னா என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப இது குடம், இது புஸ்தகம், இவன் மனுஷன் அப்படின்னு நான் சொல்லும்போது அதுல பல அம்சங்கள் இருக்கு. உண்மையில் இவன் மனுஷன் அப்படின்னு சொன்ன எதிர்க்க இருக்கக்கூடியதான ஒரு ஆள், அவனுக்கு மனுஷத்துவம்னு ஒரு ஜாதி இருக்கு, அந்த தன்மை இருக்கு. அதனால அவன் மனுஷன்னு சொல்ற. இவன் அப்படின்னு நான் சொல்றதுனால அவன் இல்லை, எட்டி இருக்கிறவன் இவன். ரெண்டாவது, அவன் எனக்கு பிரத்யட்சமா இருக்கான். இந்த மாதிரி இவன் மனுஷன்ற வார்த்தையிலிருந்து, அந்த வாக்கியத்திலிருந்து நான் தோண்டி எடுத்தா நிறைய அர்த்தங்கள் எனக்கு கிடைக்கும். இதுக்குதான் கண்டார்த்தம்னு பேரு. இவன் மனுஷன் சொன்னதுனால எதுல இருக்கவன் ஒருத்தன்னு தெரியும். மனுஷன் அண்ணுன்ற விகுதி போட்டதுனால அது ஆண் பால்னு தெரியும். லிங்கம், சங்கியா, வச்சனம் இவைகள்லாம் அந்த பிராதிபதிகம் பிரத்யேகத்திலேருந்து தெரியாது. அது பகுதி விகுதி தமிழ்ல சொல்றதுல அவைகள்ல இருந்து நமக்கு தெரியாது. ஆனா பிரம்மமோ அப்படி பாகுபாடு பண்ண முடியாதது. அதனால அதை புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி சப்தங்களை சொன்னா அது பிரம்மத்துக்கு சொல்ல முடியாது. அதனாலதான் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுல ஜாதி, குணம், கிரியை, சம்பந்தம் இவைகள்லாம் இல்லாததுனால நம்ம பிரம்மத்தை சாதாரணமா சொல்ல முடியாது. ஆனாலோ
உபனிஷத் சொன்னாதான் அந்த பிரம்மம் புரியும். தந்தோ ஔபனிஷதம் புருஷம் பிரச்சாமி தத்துவ சமன்வயா இப்படி எல்லாம் சொல்றதுனால வேதாந்த வேத்தியம் இப்படி எல்லாம் சொல்றது. அதனால உபனிஷத் தான் சொல்லி கொடுக்கணும். ஆனா உபனிஷத் சப்த மரியாதையா சொன்னா புரியாது அப்படின்றதுனால அது வேற விதமா நம்ம புத்தியை தூண்டணும். அப்போ நம்ம புத்தியில வரக்கூடியதான ஜாதி குணக்கிரியாதி சம்பந்தங்கள்னால எந்தெந்த ஒரு வஸ்து இருக்கோ அவைகள்லாம் அனாத்மான அதிலிருந்து நீக்கி மீதி எது சுப்பிரகாசமான சைத்தன்யம் இருக்கோ எந்த அந்த பிரகாசத்தை நம்ம தியானம் பண்றோமோ அந்த பிரகாசம் தான் உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு அவரை நமக்கு அகண்டமாக ஏகரசமாக புரிய வைக்கணும். அதுக்கு ஈஸ்வரானுகிரகத்தினால மட்டும்தான் முடியும். அதனால அவரை பிரார்த்தனை பண்றோம்ன்றது காயத்ரி மந்திரத்தினுடைய அர்த்தம். இப்ப காயத்ரி என்ன சொல்றது அப்படின்னா, காயத்ரியினுடைய அர்த்தம் என்ன? ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு. அதான் மகா வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னவோ அதுதான் காயத்ரியினுடைய அர்த்தம். அந்த விசேஷமா அந்த சப்தம் சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இவனுடைய பாபங்கள்லாம் போறது, இவனுக்கு அந்த சித்த சுத்தின்றது நேரடியா ஏற்படுறது. சித்த சுத்திக்கு ஒரு வழி பண்ணிட்டு சித்த சுத்தி வந்ததுக்கு அப்புறம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒண்ணு. இப்ப இவன் முதல்ல யாகங்கள்லாம் பண்ணட்டும், அப்படிதானே முதல்ல சொல்ற, கர்மாலாம் பண்ணட்டும், யாகம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் லோக சேவை பண்ணட்டும், பித்ரு மாதா பிதாவுக்கு சேவை பண்ணட்டும், குருக்கு இது பண்ணட்டும், சுசுரூஷ பண்ணட்டும், சமுதாயத்துக்கு நல்லது பண்ணட்டும், இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தானே. ஆனால் அவனுக்கு தான்ற அந்த அகம்பாவம் வந்து நம்ம பரோபகாரார்த்தம் இதம் சரீரம் இப்படிலாம் சொல்லி கொடுக்கறதுனால இவனுக்கு நல்ல காரியங்கள் பண்ணணும், பாபத்தை பண்ணக்கூடாது, பாபத்தை பண்றதுக்கு நேரமே இருக்காது இப்படிலாம் பண்ணாங்க. இது ஒரு வழி. இதுக்கப்புறம் அப்பா வெளி விஷயத்திலேயே போயிட்டு கொஞ்சம் உட்காந்து தியானம் பண்ண, இந்த ராம மந்திரமோ இல்லை சிவ மந்திரமோ சொல்லி அவனை கொஞ்சம் உள்நோக்கி திரும்புறது, அவனை கொஞ்சம் உட்காந்து வச்சு நீ பூஜை பண்ண, நீ ஜபம் பண்ண, பாராயணம் பண்ண அப்படின்னு அடுத்தது. அதுக்கப்புறம் உத்கிருஷ்டமான மந்திரங்கள் சொல்லி அதுக்கப்புறம் அவனுக்கு வேதாந்தத்துல ருச்சி வந்ததுக்கு அப்புறம் ஈசகேன கட பிரச்சனைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அவனுக்கு தத்துவமசிலாம் உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் அவனும் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி வருதுன்றது நேர் வழி. பெரியவாள்லாம் அப்படிதான் பண்ணிக்கிறார். காயத்ரி மந்திரத்துல என்ன ஒரு விசேஷம்னா, சித்தசுத்திக்கும் அதுவே உபயோகப்படுறது. சித்தசுத்தி வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு வேதாந்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்தையும் இதுவே கொடுக்கும். அதனால ஒரே காரணத்தினால ரெண்டு காரியத்தை சாதிக்கிறதுனால காயத்ரிக்கு மற்ற மந்திரத்தோட ஒரு சிறப்பு. அவ்வளவுதான். ஒன்றும் பெருசா உங்களுக்கு அந்த லோகத்துல எல்லாத்தையும் 7 லோகத்தையும் எதிர்க்க கொண்டு நிறுத்தும். 7 லோகமும் நித்யா, அதை எதிர்க்க கொண்டு எதுக்கு நிறுத்துவாங்க? அதனால அதெல்லாம் இல்லை. இந்த ஒரே மந்திரத்தை ஒரே கல்ல 2 மாங்கன்ற போல இந்த ஒரே மந்திரத்துல சித்தசுத்தியும் வந்துடும். சித்தசுத்திக்கு அப்புறம் வரக்கூடியதான வேதாந்த விசாரமும் அந்த பிரயோஜனமும் இதுலயே வந்துட போகுது. அதனால காயத்ரி சிறப்பு. அதுதான் இந்த அர்த்தம் சொல்லியிருக்கு. தத் சவிதுரு வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். நிறைய பேர் காயத்ரிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க. சாமான்யமா இந்த அர்த்தம் இதுல சாமான்யமா சொன்னதுனால குறைச்சல் இல்லை. என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சாச்சு, அவ்வளவுதான். இதற்கு மேல அந்த பர்கக அப்படின்னு சொன்னபோது இந்த சூரியனை பத்தி, அவர் எப்படிப்பட்டவர்? சூரிய ஆத்மா ஜெகதஸ்துஷஸ்ச. இது இதுவும் மாத்தியானிக மந்திரத்துல உபஸ்தானத்துல வரும். சூரியனுக்கு உபஸ்தானம் நிறைய இருக்கு. அக்னிக்கு அப்புறம் சூரியனுக்கு தான் அதிகமா இருக்கு. இந்திரன், அக்னி, சூரியன் இவாளுக்கு தான் வேதத்துல நிறைய மந்திரங்கள் இருக்கு. இதுல சூரிய ஆத்மா ஜெகதஸ்துஷஸ்ச இது முதல்லாம் புரியவே புரியாது. சின்ன வயசு சந்தியாவந்தனம் சொல்லி தரும்போது இது சொல்றதும் கஷ்டம். ஜெகதஸ்துஷஸ்ச அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு, ஜகதஹ, ஜகத்து ஜகத, ஜகத்னா அசைகிறதுன்னு அர்த்தம். தஸ்துஹு அப்படின்னா நிக்கிறதுன்னு அர்த்தம். நம்ம சராச்சரம்னு சொல்றோம் தான் அர்த்தம். ஜகதஹ தஸ்துஷஸ்ச அப்படின்னா அசையக்கூடிய பொருள், அசையாத பொருள் எல்லாவற்றிற்கும் இந்த சூரியன். சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. சூரியனையே நம்ம பரபிரம்மமா தியானிக்கிறோம் இல்லையா இங்க? ஆமா. அப்படின்னா அவரை டவுன்கிரேட் பண்ற மாதிரி இல்லையா? பரபிரம்மத்தையே சூரியனா டவுன்கிரேட் பண்ற மாதிரி வரலையா? அது இப்ப இங்க சின்னது பெருசுன்றது நம்ம சரீரத்துக்கான வயசுல மனசை எத்தனை வருஷம் நம்ம ஆத்ம சிந்தனையில செலுத்திருக்கோம். திடீர்னு நிர்குணம், நிஷ்கிரியம், சாந்தம் அப்படின்னா அப்படியே வேக்குவம் மாதிரி இருக்கும். பார்த்தா பௌத்தால சூன்யம்ட்டார். அதனால நமக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, முதல்ல பிரதீகம்னு ஒரு அடையாளம் ஒண்ணு கொடுத்துருக்கு.
அதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் இப்படியும் இருக்கலாம், கொஞ்சம் ஒரு லெவல் ஆஃப் அப்சாக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் யந்திரம், அதுக்கு மேல வந்து மந்திரம் வருது. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து இருக்கும்போது வெறும் குணங்களை மட்டும் நம்ம சகுன உபாசனைன்னா சரூப உபாசனைய சகுன உபாசனை லோகத்துல புரிஞ்சுருக்கோம். நம்ம வந்து அம்பாளையோ சிவனையோ பண்றது வந்து எப்படின்னா சரூப உபாசனை. அவளுக்கு வந்து அந்த பிரம்மத்துக்கு ஒரு கை கால் அவயவங்களை கொடுத்து மனுஷன் போலவும் கொஞ்சம் மனுஷன்ல இருந்து வேறையாகவும் ஒரு அமைப்பை கொடுத்து அதை நம்ம தியானம் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அது சரூப உபாசனை. சகுன உபாசனையில அது ஒரு ஆரம்ப நிலை. நிஜமான சகுன உபாசனை அப்படின்னா பாரூப சத்திய சங்கல்ப சத்தியகாமக அப்படின்ட்டு அந்த குணங்களை தியானம் பண்ண சொல்றது. அது உபனிஷத்துல தான் சொல்லியிருக்கு, லோகத்துல அதுக்கான வழி இல்லை. ஏஷ ஆத்மா அபகத ஆத்மா விஜரோ விமுக்திர் விஷோக விஜிகத்ச அபிபாச சத்தியகாம சத்திய சங்கல்பன்னு தகர வித்யா. அங்க வந்து ஈஸ்வரனுக்கோ அம்பாளுக்கோ விஷ்ணுக்கோ வந்து கை கால் அவயம் 4 கை 8 கை 18 கைலாம் அங்க இல்லவே இல்லை இல்லையா? ரூப உபாசனை இல்லை, அது வெறும் அந்த குணத்தை தியானம் பண்ண சொல்லியிருக்கு. எப்படி பண்ண முடியும்? அது எப்படி பண்ணிட்டே ஒரு வாழ்க்கை ஒரு மெச்சூரிட்டி இருந்ததுன்னா அது வரும். அதனால சூரியனை வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்றோமா டவுன்கிரேட் பண்றோமானா ஆதித்யாதி மத 4வது அத்தியாயம் பிரம்மசூத்திரத்துல 4வது அத்தியாயத்துல முதல் பாதத்துல ஆவருத்தர் அசகிரத் உபதேசாத்ன்ற அதிகரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 2 அதிகரணம் எடுத்து பாருங்க. இந்த கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்காருங்க. வந்து பிரம்மத்தை பார்க்க முடியும். பிரதீகத்துல பிரம்மத்தை பார்த்தா அது பிரதீகோபாசனை, அங்க அகங்கிரகோபாசனைன்னு ஒண்ணு உண்டு. அதையே வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்ட்டு. அதனாலதான் உங்களுக்கு இங்க வந்து மேல வருது. நம்ம சந்தியாவந்திலையும் சொல்றதுதான், இந்த சூரியனை வந்து பிரம்மமா பார்த்து அந்த ஆத்மா தான் நான்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்களே வந்து சாதாரண தத்துவமசின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால நான் என்ன பண்றேன், A = B, B = C, therefore A = Cன்னு சொல்றேன். சூரியன் தான் ஆத்மா, நீங்களும் அதே ஆத்மா, அப்போ ஆத்மா தான் பிரம்மமாகுது அப்படின்னு வருது. உங்க 2 பேருக்கும், அதான் உங்களுக்கும் சூரியனுக்கும் ஒரு ஸ்தானத்தை சொல்லி, பிரம்மத்துக்கும் உங்களுக்கும் ஒரு ஸ்தானம் நீங்க பாக்குறது. சாதாரணமா எப்படி நம்ம பாக்குறோம்னா ஹிருதயத்துல பாக்குறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். நீங்க வந்து கர்மாக்கு நடுவுல இது உபாசன சந்தியோபாசனம்னு தானே, சந்தியா உபாசிஷியன்னு தானே சங்கல்பம் பண்றாரு. காத்தாலையும் சாயங்காலத்திலையும் சந்தியா உபாசிஷிய, மாத்தியானிகத்துல உபாசிஷியே கிடையாது. எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்கா. ஒருத்தர் சம்பிரதாயம் மாறினா மாறலாம் தெரியல எனக்கு. ஆனா மாத்தியானிகத்துல வந்து கரிஷேன்னு வரும். அது உபாசனைன்னு வரும்போது எதுக்காக இந்த மாதிரி அது ஒரு ஆலம்பனத்துல நம்ம வந்து 2த்தையும் ஜீவனையும் பிரம்மத்தையும் ஏற்றி வச்சு 2 ஒரே ஆலம்பத்துல இருக்கு. எப்படி ஹிருதயத்துல வந்து துவாசுபர்ணா சயுஜான்னு சொல்லும் பொழுது ஒரே ஹிருதய ஆகாசத்துல ஜீவனாகவும் பிரம்மமாகவும் இருக்கு. ஆனா அங்க 2 பேர் இருக்க முடியாது, ஒண்ணுதான் இருக்க முடியும். உபாதி பேதத்தினால வேற வேற பேர் வச்சுருக்கோம்னு சொல்றது போல இது தீவிரமா நம்புறவா இருக்கு. அவகிட்ட போய் டவுன் கிரேட்னா போவோம் அவளுக்கு. தஸ்துஷ சூர்யாதை கலு இமானி பூதானி ஜாயந்தே. ஏன்னா சூரியனிடத்துல இருந்தானே இந்த பூமியை உண்டாது, இந்த பூதங்கள்லாம் உண்டாருது. சூர்யாத் யஜ்ஞ பர்ஜன்யோ அன்னம் ஆத்மா. நமக்கு வந்து உலகம் உண்டானா எங்கேயோ யாரும் இல்லாத 10 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமி எல்லாம் உண்டாச்சுன்னு சொல்றாங்க. பிராணிகள்லாம் இல்லைன்றது. பிராணிகள் இல்லாத போது உலகம் இருந்து பூமி இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால நமக்கு பூதானி சூர்யாத் யஜ்ஞ, உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டானா முதல்ல யாகத்திலேருந்து உண்டாகணும். யஜ்ஞத்திலேருந்து பர்ஜன்யம், கீதையில சொன்னா போல மழை, மழையிலேருந்து அன்னம், அன்னத்திலிருந்து ஆத்மா சரீரம். இங்க ஆத்மான சரீரம்னு எடுத்துக்கணும். சூர்யாத் யஜ்ஞ பர்ஜன்யோ அன்னம் ஆத்மா அப்படின்னா அன்னம் ஆத்மா என்ன ஜாயந்தேன்னு முன்னாடி இதோட சேர்த்துக்கணும். இப்போ அடுத்தது ஸ்தோத்திரம். இப்போ முதல்ல போனது சொல்லும் போது என்னாச்சு, மந்திரத்துக்கு வந்து ஞாசம் இதெல்லாம் உபதேசம் உண்டா இல்லையா இப்படிலாம் இருக்கோ இல்லையோ. இப்போ பாருங்க, இது ஸ்தோத்திரம்ன்றதுனால யாரும் எப்பொழுதும் சொல்ல வேண்டியது, சொல்லலாம் இல்லை சொல்ல வேண்டியது. நமஸ்தே ஆதித்ய, ஆதித்யன்னு சம்போதனம் பண்ணி தே உனக்கு நமஹ நமஸ்தே ஆதித்ய. அவர் எப்படிப்பட்ட துவமேவ பிரத்யக்ஷம் கர்மகர்த்தாசி, அவர் தான் பிரத்யட்சமாக கர்மாவை செய்யக்கூடியவர். அப்படி ஒன்றும் அவர் பண்ற மாதிரி தெரியலையே. இன்னும் சொல்ல போனா அவர் எதுவும் பண்ண மாட்டார், அவர் எதுவும் பண்ணக்கூடியவர் இல்லை. சூரியோ யதா சர்வலோகஸ்ய சக்ஷு ந லிப்யதே பாஹ்ய தோஷேன
அப்படின்ட்டு உபனிஷத் சொல்றது. அவர் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்தினாலும் அவர் சுத்தத்தையும் அசுத்தத்தையும் ரெண்டுத்தையும் அவர் தான் பிரகாசப்படுத்துறார். அதனால் அவருக்கு எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு அவர் எதோடு சம்பந்தப்படாதவர்னு வேற உபனிஷத் சொல்றது என்ன? அப்ப துவமேவ பிரத்யக்ஷம் கர்ம கர்த்தாசின்னு வேதம் சொல்றது இங்க கர்ம காரைதான்னு அர்த்தம். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜனங்களுக்கு வேலையை செய்யணும்ன்ற ஒரு தூண்டுதலே வரும். அதனால துவமேவ பிரத்யக்ஷம் கர்ம கர்த்தாசி. ஒண்ணு, எல்லா கர்மாவுக்கும் நமக்கு பண்ண வேண்டியதுக்கு கரணங்கள் வேணும். அந்த கரணங்களுக்கு சக்தியை அவர் தான் கொடுக்கிறார். கண்ணு பார்த்தா, கால் நடக்கிறது, கை ஒரு பொருளை பிடிச்சு எடுக்கிறது, இவைகளுக்கெல்லாம் அவர் தான் சக்தியை கொடுக்கறதுனால இந்த கரணங்கள்லாம் பண்ணாலும் அவர் பண்ணது போல கணக்கு. யோதா இவன் யுத்தத்துக்கு போறான், அவன் ஜெயிச்சுட்டு வரான். இவன் அரண்மனையில உட்காந்துட்டு கவலைப்பட்டு இருக்கான் ராஜா. இவெல்லாம் சேனாதிபதிலாம் போய் யுத்தத்துக்கு ஜெயிச்சுட்டு வந்தார். ஹிஸ்டரி புக்ல என்ன படிக்கிறோம்? இவன் ஜெயிச்சான்னு படிக்கிறோம். இவன் உட்காந்துருந்தான். அதனால தன்னுடைய சேனை மூலமா தான் ஜெயிச்சாலும் இவனுக்கு ஜெயிச்சதா வருதோ, அது போல இவர்களுடைய தூண்டுதல்னால, இவர் கொடுத்த சக்தியினால கரணங்கள்லாம் கர்மா பண்ண இவர் பண்றார். அப்ப கர்மா பலன் பாபம் பண்ணா இவருக்கு பாபம் போய் சேருமானா போய் சேராது. ஏன்? இவருக்கு அந்த கர்த்திருவ புத்தி இல்லை, நான் பண்றேன்றது இல்லை, நான் இவாளுக்கெல்லாம் சகாயம் பண்றேன்னு பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காரு. துவமேவ பிரத்யக்ஷம் கர்ம கர்த்தாசி துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி அப்படின்னு சொல்லியாச்சு. துவமேவ பிரத்யக்ஷம் விஷ்ணுரசி துவமேவ பிரத்யக்ஷம் ருத்ரோசி. திருமூர்த்தி வடிவமா அவர் தான் இருக்கார். சரி, துவமேவ பிரத்யக்ஷம் மிருகசி துவமேவ பிரத்யக்ஷம் யஜுரசி துவமேவ பிரத்யக்ஷம் சாமாசி துவமேவ பிரத்யக்ஷம் அதர்வாசி. 4 வேதம் தனித்தனியா. துவமேவ சர்வம் சந்தோசி, எல்லா மந்திரங்களாகும். இப்ப 4 வேதத்தையும் தனியா சொன்னதுக்கு அப்புறம் சந்தஸ்ன்னு சொல்றதுனால இங்க மற்ற மந்திரங்கள் இல்லாம எடுத்துக்கலாம். வேதத்துக்கு வெளியில இருக்கக்கூடியதான எல்லா மந்திர வடிவமாகவும் அவர் தான் இருக்கார். ஆதித்யா வாயுர் ஜாயதே, இதெல்லாம் அர்த்தம் புரியுறதுன்ட்டு நான் மேல படிச்சுட்டே போறேன். புரியலன்னா கேளுங்க, ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கிறதுனால சொல்றேன். ஆதித்யாத் வாயுர் ஜாயதே, ஆதித்யன் இடத்துல இருந்து வாயு உண்டாருது. பூமி ஜாயதே, பூமி உண்டாருது. ஆப்போ ஜாயந்தே, ஜலம் உண்டாருது. ஜோதிர் ஜாயதே, நெருப்பு உண்டாருது. ஆதித்யா வியோம திசோ ஜாயந்தே, ஆகாசம் திக்கு இவைகள்லாம் உண்டாருது. இப்ப இதனால என்ன போச்சு நமக்கு? இப்ப என்ன இருக்குதுங்க, ஜன்மாத்தியசேதக அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, பிரம்மத்தை விசாரம் பண்ண. இந்த பிரம்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஜன்மாத்தியச, எது ஜகத்துக்கு காரணமோ அது பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ உபனிஷத்துல எங்கெங்கெல்லாம் ஜகத் காரணமாக ஏதாவது ஒண்ணு படிக்கப்பட்டிருந்ததுன்னா அது பிரம்மம்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்றதுனால இதுக்கு ஸ்பஷ்ட பிரம்மலிங்கம்னு சொல்லுவார். உபனிஷத் வேற வேற பேர் சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலயும் பிரம்மம்னு சொல்ல, சில இடத்துல ஈஸ்வரன் சொல்லுவோம், சில இடத்துல ஆத்மான்னு சொல்லுவோம், சில இடத்துல பிராணன்னு சொல்லுவோம், சில இடத்துல ஆதித்யன்னே சொல்லியிருக்கோம். அப்ப இவைகள்லாம் ஆதித்யன்ல இருந்து உண்டாருதுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஆத்மால இருந்து வருதுன்னு சொல்லுவோம், ஒரு இடத்துல பிரம்மத்துல இருந்து வருது. ஏன்னா உபனிஷத்து வேற வேற மாதிரி பேசுறது அப்படின்னா அது அந்த லிங்க, அந்த அடையாளத்தை வச்சுட்டு அது பிரம்மம்னு தீர்மானம் பண்ணிக்கணும்ன்றதுக்குதான் பிரம்மசூத்திரத்துல முதல் அத்தியாயம் முழுக்க இந்த காரணத்துக்காக தான். முதல் 3 பாதம் இன்னும் ஸ்பஷ்டமா சொல்ல போனா முதல் 3 பாதம் இந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்தது. அதுபோல பிரம்மலிங்கம் சில சமயம் ஸ்பஷ்டமா இருக்கும், சில சமயம் அவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்காது. அது சூத்திரக்காரரும் பாஷ்யக்காரரும் கஷ்டப்பட்டு தேடி எடுத்து நம்ம கையில கொண்டு கொடுப்போம். அதை நம்ம ஜாகிரதையா பிடிச்சுக்கணும். அது போல இது ஸ்பஷ்டமா எது ஜகத்துக்கு ஜன்ம ஸ்திதி லயத்துக்கு காரணமா இருக்கோ அது பிரம்மம். அதனால ஆதித்யன்றது நம்ம வேதாந்த விசாரத்தினால அறிந்து எதை அறிந்தால் முக்தியோ அப்படிப்பட்ட பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். ஆதித்யா யோம திசோ ஜாயந்தே, ஆதித்யாத் தேவா ஜாயந்தே, ஆதித்யாத் வேதா ஜாயந்தே, ஆதித்யோ வா ஏஷ ஏதன் மண்டலம் தபதி. இந்த ஆதித்யன் தான் நம்ம கண்ணெதிர்க்க பார்க்கக்கூடியதான ஆதித்ய மண்டலத்தை பிரகாசப்படுத்துறார். நீங்க கேட்ட பிரம்மன் தானே ஆதித்ய சூரியனை பிரகாசப்படுத்துறதுன்றது. இப்ப நம்ம அந்த சூரியன் சந்திரன் நம்ம கண்ணுக்கு விஷயமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மம் கிடையாது. நம்ம கண்ணுக்கு விஷயமா இருக்கு அந்த மண்டலம். நம்ம சாதாரணமா படிக்கக்கூடியதான பிசிக்ஸ்லயோ அஸ்ட்ரானமிலயோ படிக்கக்கூடியதான அந்த பிளானட் ஸ்டார் இவைகள்லாம் சொல்றது இல்லையோ அந்த விஷயம் அது. அதனால அந்த மண்டலம்னு சொல்றது.
ஜோதிர் மண்டலம், ஆதித்ய மண்டலம்ன்றது. அப்ப நத்தத்திர சூரியோ பார்த்து சந்திர தாரகம்ன்றது இதெல்லாம் எதை சொல்றது? அந்த மண்டலத்தை சொல்றது. அப்ப ஆதித்யன் இந்த மண்டலத்தை பிரகாசப்படுத்துறார் அப்படின்னா அனுகிருதேஷன்ற சூத்திரத்துல தீர்மானம் பண்ணியிருக்கார். பிரம்மத்தினாலதான் சூரியனுடைய பிரகாசம் ஏற்படுறது. பிரம்மத்தினால சூரிய மண்டலத்தினுடைய பிரகாசம் ஏற்படுறது. ஆதித்யனால அந்த மண்டலம் பிரகாசப்படுறது. அதனால ஆதித்யன்றது பிரம்மன் தான். சரியாச்சா? அசௌ ஆதித்யோ பிரம்ம. இதான் நம்ம தினம் சொல்றது. 3 வேளை சொல்றோம். அசௌ இங்க கண்ணெதிர்க்க தெரியாது, ஆதித்யன் தான் பிரம்மமாகும். ஆதித்யோ அந்தக்கரண மனோபுத்தி சித்தாஹங்காரா. பிரம்மைவாகமஸ்மின்னு சொன்னோம். அதுக்காக அந்த ஆதித்யன் தான் அந்தக்கரணம். நான் முதல்ல சொன்னேன், அவர் தான் கர்மகர்த்தாசின்னு சொன்னோமோ இல்லையோ, அப்படி அவர் தான் அந்தக்கரணம். அவர் தான் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம். அந்தக்கரணம்ன்ற திருப்பி மனசு புத்தின மனசு புத்தி சித்த அகங்கார வடிவமான அந்தக்கரணம் ஆதித்யன். அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். அந்தக்கரணாவின்ன மனோபுத்தி சித்த அகங்காராக ஆதித்ய ஏவ. மனசு அந்தக்கரணம் எனக்கூடியதான மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் என்பது ஆதித்யன் தான். அப்படி எடுத்துக்கலாம். இல்ல அந்தக்கரணம்ன்றது ஞானேந்திரியங்கள்னும் எடுத்துக்கலாம். அதுல ஒண்ணு பெரிய தாற்பயம் இல்லை. ஆதித்யோவை வியான சமான உதான அபான பிராணக. அதை பிராணாபான வியான உதானம் சொல்ல போக அந்த கிரமத்தை மாத்தி இருக்கே அப்படின்னா ஒரு சும்மா மாத்தி சொல்லி பார்ப்போம், நம்ம ஒழுங்கா கவனிக்கிறோமான்னு பாக்குறதுக்காக. ஆதித்யோவை வியானக சமானக உதானக அபானக பிராணக. நமக்கு எல்லா காரியத்தையும் பண்ணி வைக்கக்கூடியதான கரணங்களாக ஆதித்யன் தான் இருக்காரு. ஆதித்யோவை ஸ்ரோத்ர த்வக் சக்ஷு ரசன கிராணாக. ஞானேந்திரியங்கள் அவர் தான். ஆதித்யோவை வாக் பாணி பாத பாயு உபஸ்தாக. கர்மேந்திரியங்கள் அவர் தான். அப்புறம் ஆதித்யோவை சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தாக. ஞானேந்திரியங்களுடைய விஷயமும் அவர் தான். ஆதித்யோவை வச்சனாதான கவன விசர்ஜானந்தாக. கர்மேந்திரியங்கள்னால ஏற்படக்கூடியதான செயலும் அவர் தான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாரோ இல்லையோ, அவர் தான் எல்லாத்தையும் ஆட்டு வைக்கிறார். ஆனந்தமயோ விஜயானமய. அவர் தான் ஆனந்தமயம். ஆனந்தமய கோஷம், விஜயானமய கோஷம். ஆனந்தமய விஜயானமய கோஷமே அவரும் சொன்னதுனால அன்னமயம் பிராணமயம் மனோமயம் அவர் தான் அப்படின்னு 5 சொல்ல வேண்டிய இடத்துல 2 சொன்னா மீதி நம்ம புரிஞ்சுக்கணும்னு. விஜயானமய ஆதித்ய. இன்னொருத்தர் விஜயானமயன் போட்டிருக்கேன்னா இங்க விஜயானமயன்னா ஜீவன். அந்த பஞ்ச கோஷத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஜீவஸ்வரூபமாகவும் அந்த ஆதித்யன் தான் இருக்கார். 5 கோஷங்கள் இருக்கு, 5 கோஷமும் அவர் தான். அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஜீவனும் ஆதித்யன் தான். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷது அப்படின்னு சொன்னதுனால இப்ப அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம். ஸ்தோத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு? துவமேவ சர்வ சந்தோஷி இவைகள்லாம் சொல்லி நீதான் ரொம்ப பெரியவன்னு சொல்ற. அதான் எனக்கு தெரியுமா இப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா நம்ம என்ன வேணும்னு கேட்கணும். இப்போ நமோ மித்ராய பானவே மிருத்யோர்மா பாகி. அவ்வளவுதான் முதல்ல அவர்கிட்ட. நமோ மித்ராய பானவே, அவருக்கு நமஸ்காரம். பானவே மிருத்யோர்மா பாகி, அந்த மிருத்யு இடத்துல இருந்து என்ன காப்பாது. பிராஜிஷ்ணவே விஸ்வஹேதவே நமஹ. பிராஜிஷ்ணு தன்னுடைய பிரகாசத்தினால் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் தாண்டி இருக்கக்கூடியவர். சூரியனுக்கு பிராஜிஷ்ணுன்னு பேரு. ஏன்னா ஆகாசத்துல சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் வேற எந்த பிரகாசமும் தெரியாது. நட்சத்திரங்கள்லாம் பின்னாடி இருக்கு, ஆனா மறைஞ்சு போயிடும். அதனால அவர் பிராஜிஷ்ணுன்னு பேரு. பிராஜிஷ்ணவே விஸ்வஹேதுவே, உலகத்துக்கு காரணமானவர். சூர்யா பவந்தி பூதானி சூரியேன பாலிதானி. சூரியனிலிருந்து எல்லா பூதங்கள் உண்டாருது. சூரியேன பாலிதானி, அவர் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறார். சூரியே லயம் பிராப்னுவந்தி, சூரியன் இடத்துலதான் லயத்தை அடைகிறார். எஸ் சூரிய சோகம் ஏவச்சா, அந்த சூரியன் தான் நான் அப்படின்னு ஐக்கியானுசந்தானம் வரைக்கும் வந்தாச்சு. மற்ற தேவதைகள் உபாசனைகள் சூரிய உபாசனைக்கும் ஒரு விசேஷம் என்ன சொல்ற அப்படின்னா, இப்ப நம்ம சிவ உபாசனை பண்ற, விஷ்ணு உபாசனை பண்ற. இப்ப உபாசனைன்னா நமக்கு எப்படி ஒரு பிடிப்பு வேணும். அது மந்திரத்தை தவிர நம்ம சொன்னா போல ஏதோ விக்கிரகமோ ஏதாவது ஒண்ணு நமக்கு வேண்டி இருக்கு. அதை நீங்க தேடிட்டு போயிடு, அது பூஜை ரூம்ல வச்சுட்டு அதை பண்ணணும். சூரியன் நீங்க வெளியில போய் ஆகாசத்துல பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களை தேடின்னு அவர் கிரணங்கள்னால நம்மளை தொட்டு ரட்சிக்கிறார். அந்த பிரம்மமானது எப்பவுமே நம்மளோட ஒரு தொடர்போடவே இருக்கு.
ஞான வடிவமாகவும் பிரகாச வடிவமாகவும் அந்த பரமாத்மாவானவர் நம்மள வந்து எப்பவுமே வந்து எப்படி ஒரு அம்மாவானவள் தன் குழந்தையா அப்படி சேர்த்து அணைச்சுட்டு இருப்பாளோ அது போல தன்னுடைய கிரணங்கள்னால நம்மளை எப்பவும் முழுக்க வியாபிச்சுட்டு இருக்கார் அவர். வெளியில போனா வந்து ரொம்ப வெயிலா இருக்க, நான் வெளில போக மாட்டேன்னு நம்ம பிடிவாதமா உள்ள உட்காண்டாலும் அந்த சூரிய கிரணங்கள் நமக்கு உள்ள வந்து நம்மளை ரட்சிக்கிறது. அப்படி அதனால வந்து சூரிய உபாசனையானது நமக்கு எப்பவுமே மறந்து போகாம இருக்கக்கூடிய உபாசனைன்ட்டு அந்த சூரிய உபாசனம் அவ பரம்பரையில இருந்தது, இப்ப விட்டு போயிடுத்து. அதனால நாங்க வந்து சிவோபாசனை பண்றோம்னு ஒருத்தர் பார்த்தேன், ஒரிசாக்காரர் ஒருத்தர். அவ ஊர்ல அதெல்லாம் இருந்தது, இப்போ ரொம்ப சில குடும்பங்கள்ல தான் இருக்கு. அவர் சொல்ற எங்களுக்கு பரம்பரையா சூரிய உபாசனை தான் பழக்கம், ஆனா என்னமோ எங்க சம்பிரதாயத்துல இருந்து எங்க குடும்பத்துல விட்டு போயிட்டு 2-3 தலைமுறையா, அதனால நான் இப்ப சிவோபாசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பண்ணும்போது சூரிய உபாசனை பண்றேன்னு நினைச்சுதான் நான் பண்றேன், சிவமந்திரம் நான் அப்படிதான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பே தீட்சையில இருந்து சிவன் அந்த சிவோபாசனைக்கு அது சூரிய பிரதிபாதனம், சூரியன்றது வந்து சிவனை பிரதிபாதனம் பண்றது, காயத்ரி மந்திரம் சிவனை பிரதிபாதனம் பண்றதுன்ற வார்த்தைகள்லாம் எடுத்திருக்காரு. அதை பிரமாணமா காமிச்சு சொன்னாரு. அப்போ அவர் சொல்றார், எனக்கு வந்து சூரிய உபாசனை பண்ற எங்களுக்கு தான் சிவோபாசனம் ஒத்துண்டார். இருந்தாலும் சொல்றாரு, உள்ள தேடி வீடு உள்ள நீ வேண்டான்னு இருந்தாலும் வீடு உள்ள தேடி வந்து கிரணங்களால் நம்மள ரட்சணம் பண்றார். அதனால அந்த எங்களுக்கு வந்து சூரியனை என்னைக்குமே எப்பவுமே எந்த க்ஷணமும் மறக்காது அப்படின்னு சொல்ல. இந்த விஷயம் கேட்கறதுக்கு ரொம்பவே ஒரு மனசுக்கு ஹிதமா இருந்தது. சுவாமி நம்மளை எப்படி எல்லாம் காப்பாத்துறாருன்னு சொல்லும்போது ஒவ்வொரு விதமான உபாசியத்துக்கு உபாசிய மூர்த்திக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. சூரிய உபாசனைக்கு இப்படி ஒரு சிறப்பு. அது என்னமோ நம்ம ஊர்ல அது விட்டு போனதுனால, ஆனா ஆச்சாரியர் சௌரமதம்னு ஷண்மதம் ஸ்தாபனம் பண்ணும்போது பண்ணியிருக்காரு. அதனால ரொம்ப முக்கியமானது. அதுக்காக இந்த உபனிஷத்தும் ஒரு தடவை படிச்சுடலாம் அப்படின்னு எடுத்தது. சூரியலயம் பிராப்துவந்தி எஸ் சூரிய சோரமேவச்ச சற்றுர்னோ தேவ சவிதா சற்றுர்ன உத பர்வத சற்றுர் தாதா ததாது நக. இங்க சற்றுகுன்னா கண்ணு, கண்ன்றது ஞானத்தை சொல்லக்கூடியது. அந்த நக எங்களுக்கு தேவ சவிதா சற்றுகு ததாது, அந்த சூரியனான அந்த பரமாத்மாவானவர் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கட்டும். சற்றுர்ன உத பர்வதக, அவர் கொடுக்கக்கூடிய ஞானம் தான் பர்வதக. இங்க பர்வா அப்படின்னா நம்ம வந்து கணுன்னு சொல்லுவோம் இல்லையோ, கரும்புல வந்து அந்தந்த இடத்துல அந்த கணு வருமே, மூங்கில் இதெல்லாம், அதுக்கு பர்வான்னு பேர். பர்வானா வந்து ஒரு தீர்க்கமா இருக்கக்கூடிய பொருள்ல நடுநடுல வந்து டீலிமிட்டிங்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அது அடையாளத்துக்காக ரொம்ப பெருசா இல்லாம இருந்ததுன்னா அது நடுநடுல வச்சுக்கிறது, அதுக்குதான் பர்வான்னு பேரு. அது போல நம்ம வாழ்க்கையை பிரிச்சு கொடுக்கறது பருவம்னா காலம்னு அர்த்தம். அதனால தமிழ்ல பருவம்னு சொல்லுவோம். அந்த பர்வான்ற சப்தத்திலே இருந்து வருது. இங்க சற்றுர்னா உத பர்வதக, சூரியன் தான் காலத்துக்கு அதிபதி. சற்றுர் தாதா ததாதுனா, இந்த ஞானத்தை எங்களுக்கு அந்த தாதா தாங்கக்கூடியதான ஆதித்யன் எங்களுக்கு கொடுக்கட்டும். ஆதித்யாய வித்மஹே சஹஸ்ரகிரணாய தீமஹி தன்ன சூரிய பிரச்சோதயாத். அதனாலதான் சொன்னேன் சூரிய காயத்ரின்றது இது. சூரிய காயத்ரி ஒரு பொண்ணு பாட்டு பாடுறாவ இல்ல, சூரிய மந்திரத்துக்கு காயத்ரி இது. அது நம்ம முதல்ல பார்த்தது வந்து சாவித்ரி மந்திரம். ஆதித்யாய வித்மஹே, அந்த ஆதித்யனை நாங்கள் அறிவோம், அவரை தெரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம், அவரை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய மந்திரம் சாஸ்திரம் இவைகளே நாம் அறிவோம். ஆதித்யாய வித்மஹே, அவர் எப்படி இருக்கார்? சஹஸ்ர கிரணம், 1000 கிரணங்கள் கொண்டவர். 1000னா 19, அநேகம்னு அர்த்தம். சஹஸ்ர கிரணாய தீமஹி, அவரை தியானம் செய்கிறோம். தத்து ந சூரிய, அப்படிப்பட்ட சூரியன் எங்களை பிரச்சோதயார், எங்கள் புத்தியை நல்வழியில் தூண்டட்டும். சவிதா புரஸ்தாத் சவிதா பశ్చాத்தாத் சவிதோத்தராத்தாத் சவிதா அதராத் சவிதா ந சுவது சர்வதாதிம் சவிதானோ ராசதாம் தீர்க்கமாயு. அழகான மந்திரம் இது. சவிதா புரஸ்தாத், சவிதா நமக்கு முன்னாடி இருக்கார். இதுதான் சொல்ல வந்த. நம்ம உட்கார்ந்து பகல்ல நமக்கு முன்னாடி சூரியன் இருக்கார். சவிதா பశ్చాத், பశ్చాத் தாத், தாத்னா வியாப்தம்னு அர்த்தம். தாத் ஆத்தாத், ஆத்தம் வியாப்தம். சவிதா நமக்கு பின்னாடி வியாபிச்சிருக்கார். சவிதா உத்தராத்தாது சவிதா அதராத்தாத், நமக்கு மேலேயும் அவர் தான் வியாபிச்சிருக்கார், நமக்கு கீழேயும் அவர் தான் வியாபிச்சிருக்கார். சவிதா ந சுவது சர்வதாத்திம், எங்கும் வியாபித்ததான அந்த சவிதா சர்வதாத்திம் நக சுவது, அப்படிப்பட்ட சவிதா எங்களுக்கு எல்லா இடத்திலையும் வியாபித்து இருக்கக்கூடியதான
அவரோட ஐக்கியத்தை எங்களுக்கு கொடுக்கட்டும். சுவத்துனா தனோத்து கொடுக்கட்டும். அவர் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார், என்ன அவரோட ஐக்கியம் பண்ணிக்கட்டும், நானும் எல்லா இடத்துலையும் வியாபித்தவனாக ஆவேன். சவிதான சுவது சர்வதாதிம் சவிதானோ ராசதாம் தீர்க்கமாயு. எங்களுக்கு தீர்க்கமான ஆயுசை, ராசதாம் தீயதாம் ரைதானே. அதனால சவிதானோ ராசதாம் தீர்க்கமாயு, எங்களுக்கு தீர்க்கமான ஆயுசை அவர் கொடுக்கட்டும் அப்படின்னு இருக்கு. இதோட நிறுத்திக்கலாம். அடுத்தது ஒரு 10 நிமிஷம் தான் முடிச்சுடலாம். இல்ல சொல்லிட்டு அடுத்த வாரம் அடுத்தது ஸ்கந்தோபனிஷத். கிருணிஹி இது 2 அக்ஷரே. அடுத்தது 2 அக்ஷரம். சூரிய இது அக்ஷரத்வயம். அப்போ 1 2 2 5 ஆச்சு. ஆதித்ய இது 3 அக்ஷராணி 8 ஆச்சு. ஏதசேவ சூரியஸ்ய அஷ்டாட்சரோ மனோ. அதனால சூரியனுக்கு இருக்கக்கூடியதான அஷ்டாட்சர மந்திரம் இது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தா சூரியனுக்கு அஷ்டாட்சரம். இது இப்போ இதுல சம்பிரதாயத்துல இந்த மந்திரம் இருக்கு. ஆனா அந்தந்த சம்பிரதாயத்துக்கு தகுந்தா போல சின்ன பீஜாட்சரம் மாறி இருக்கலாம். இந்த ஓங்காரம் கடைசியா சொல்றதும் உண்டு. கிருணி சூரிய ஆதித்யோம்னு சில இடத்துல உண்டு. அது ஓம்ன்றது முன்னாடி சொல்றது உண்டு. அது உபதேச பரம்பரை வேற வேறையா வரலாம். இந்த மந்திரம் இருக்கே, எஸ் சதா அஹரஹர் ஜபதி, இதை எப்பொழுதும் யார் ஜபிக்கிறானோ, சவை பிராமணோ பகுதி சவை பிராமணோ பகுதி, இதை ஜபம் பண்றதுதான் பிராமணன். அடடா நமக்கு இந்த மந்திரம் இல்லையே, யார் உபதேசம் பண்ணுவா, அவளுக்கு நம்ம எவ்வளவு தட்சிணை கொடுக்கணும், கவலையப்படக்கூடாது. மேல அவர் பதில் சொல்றாரு, இந்த உபதேசம் இருக்கிறவாளுக்கு சரி, உபதேசம் இல்லைன்னா இது பாராயணம் பண்றோம். இது ஏன்னு சொல்றேன்னு நான் சொல்றேன். சூர்யாபிமுகோ ஜப்துவா மகாவியாதி பயாத்து பிரமுச்சதே. சூரியனை எதிர்க்க பார்த்துட்டு காலங்காத்தால எழுந்து சூரியன் உதயத்தின் போது அவரை அபிமுகமா அவரை எதிர்க்க நின்றுட்டு நம்ம எப்படி சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது உபஸ்தானம் அவரை நேர்ல பார்த்து நம்ம உபஸ்தானம் படிக்கிறோமோ, அது போல சூர்யாபிமுகோ ஜப்துவா மகாவியாதி பயாத்து பிரமுச்சதே. அலக்ஷ்மீர் நஷ்யதி, அவளுக்கு எல்லா விதமான கெட்டதும் அவகிட்டேன்னு போறது. அபக்ஷிய பக்ஷனாது பூதோ பவை, சாப்பிடக்கூடாதது சாப்பிட்டதுனால ஏற்பட தோஷம் அவளை விட்டு போகும். அகம்ய கமனாத் பூதோ பவதி, போகக்கூடாது சேரக்கூடாதோட சேர்ந்தா வரக்கூடிய தோஷம் அது போகும். பதித சம்பாஷனாத் பூதோ பவதி, பதிதனோட பாபம் பண்ணவனோட பேசினா ஒரு தோஷம் வருது நமக்கு. ஒரு பாப்பியோட நம்ம சேர்ந்தோம்னா அது நமக்கு வருது, அது இல்லாம போகும். பதித சம்பாஷனாத் பூதோ பவதி அசத் சம்பாஷனாத் பூதோ பவதி, அசத்தான விஷயங்களை பேசினா பாப்பம் வரும். ஏன்னா வாக்குன்றது பகவான ஸ்தோத்திரம் பண்றதுக்காகவும் தத்துவ விசாரத்துக்காகவும் கொடுத்திருக்கு. அந்யாவாச்சோ விமுஞ்சதன்றது உபனிஷத். பிரம்மத்தை தவிர ஈஸ்வரனுடைய பிரபாவத்தை தவிர மற்ற விஷயங்கள் பேசாத அப்படின்றது. பேசினோம் அப்ப என்ன பண்றது, இந்த மந்திர ஜபத்தினால அது போகுது. அசத் சம்பாஷனாத் பூதோ பவதி. மத்தியானே சூர்யாபிமுக பட்டே, மத்தியானத்துல சூரியனை பார்த்து படிக்கிறார். எப்படி மத்தியானம் உச்சியில இருப்பார், அவர் அபிமுகனா படுத்துன்னு பார்க்கணுமா? இல்ல, அவரையே பார்த்துட்டு பண்ணணும்னு அர்த்தம். அதாவது பிரத்யட்சமா இருந்துட்டு அது பண்ணணும். சூர்யாபிமுக பட்டே சத்யோத்பண்ட பஞ்ச மகாபாதகா பிரமுச்சதே. அப்போது சத்ய உத்பன்ன பஞ்ச மகாபாதகா பிரமுச்சதே. நிறைய பேர் தர்மசாஸ்திரத்துல ஒரு இடத்துல சொன்னதை வச்சுட்டு பஞ்சமகாபாதங்களுக்கு பிராயசித்தம் கிடையாதுன்னு சொல்றவெல்லாம் இருக்கா. அதை நம்ம ரொம்ப இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரகசியம். அது ஏன் சொல்றேன்னா, அதுக்கு பிராயசித்தம் இருக்குன்னா அதுக்கு பண்றதுக்கு புத்தி போகும். அதுக்கு பிராயசித்தம் இல்லைன்னு ஏன் பெரியவாள்லாம் சொல்றாங்கன்னா, ஐயோ பிராயசித்தம் இல்லாத பாப்பத்தை நம்ம பண்ணுவானேன்னு கொஞ்சமாவது ஒரு பயத்தை உண்டு பண்றதுக்காக அப்படி சொல்ற. ஆனா பிராயசித்தம் இல்லாமல் இல்ல, இவைகள்லாம் இருக்கு. 2-3 இடத்துல இந்த மாதிரி இருக்கு. சத்யோத்பன்ன பஞ்ச மகாபாதகா பிரமுச்சதே சைஷா சாவித்ரி வித்யான் ந கிஞ்சிதபி ந கஸ்மைச்சித் பிரசம்சையே. இந்த சாவித்ரி வித்யை இருக்கு, இத ந கிஞ்சிதபி கொஞ்சம் கூட கஸ்மைச்சித் பிரசம்சையே, யார் இடத்துலையும் இதை பற்றி பெருமையாக சொல்லாத. இதுன்னு அநியாயமா இருக்கு. இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லவேன்னா நீ பண்றேன்னு சொல்லாதுன்னு அர்த்தம். பிராக்கத்தியான் நிறையன்னு ஸ்ரீவித்யில சொல்லுவார். நான் இவ்வளவு ஜபம் பண்ணேன்னு வெளில சொன்னா நடக்கம்தான், பலன் போச்சுன்றது இல்லை. அந்த விஷயத்தை வெளியில சொன்னாலே நமக்கு கஷ்டம். அதனால சைஷா சாவித்ரி வித்யா ந கிஞ்சிதபி ந கஸ்மைச்சித் பிரசம்சையே. எங்க குரு எனக்கு இந்த மந்திரம் சொல்லி கொடுத்துருக்காரு தெரியுமா, இது எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா, நீ வேணா வாயிஷன் போறான், வேண்டவே வேண்டாம். சாஸ்திரி அடிக்கடி சொல்லுவார்,
நீ பண்றது வந்து உங்களுக்கு தெரியணும், அம்பாளுக்கு தெரியணும். உங்களுக்கும் அம்பாளுக்கும் சொல்லாமையே தெரியும், எனக்கு பார்த்தா தெரியும், வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு. 3 பேருக்கு தெரியும். ஜபம் பண்ண பண்ண இது 3 ஒன்றுன்றது உங்களுக்கு புரிய வருங்க. அதனால இந்த உபாசன விஷயத்தை வந்து வெளியில பேசவே கூடாது. அது எல்லா உபாசனைக்குமே, இதுக்குன்னு இல்லை, எல்லா உபாசனைக்கும் அந்த நியமம் இங்க சொல்றதுனால சொல்ற. ஏதாம் மகாபாக பிராதப்படத்தை ச பாக்கியவான் ஜாயத்தே. யார் காட்டாலேருந்து இது படிக்கிறானோ அவன் பெரிய பாக்கியவான் ஆயிடுவான். பசூன் மிந்ததி, செல்வம் கிடைக்கிறது. வேதார்த்தம் லபத்தே, வேதத்தினுடைய அர்த்தமானது தாத்பரியம் என்னன்றது அவனுக்கு புரியுது. வேத தாத்பரியம் என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கியம் லபத்தே. திரிகாலம் ஏத ஜப்வா கிரதுஷத பலம் ஆத்மோதி. 3 காலத்தையும் இந்த ஜபம் பண்றவனுக்கு 100 யாகம் பண்ணதான பலன் வருது. அஸ்தாதித்யே ஜபதி ச மகாமிருத்தியும் தரதி. அஸ்தாதித்யம்னு ஒரு அளவு உண்டு, இது தந்திரங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அஸ்தாதித்யம் ஜபம் பண்ணா அவனுக்கு மகாமிருத்யு. இப்ப மிருத்யுன்னு தான் முதல்ல சொன்னோம். மகாமிருத்யுன்னா மிருத்யு கிட்டவே கிடையாது. சம்சாரத்துல இருந்து மோட்சத்துக்கு மகாமிருத்யு தரணம்னு பேர். இந்த ஹஸ்தாதித்யம்னா ஒரு கை அளவுக்கு தியானம் பண்ணணும். அது சூரியனை ஒரு கை அளவுக்கு தியானம் பண்ணணும். எப்படின்னா, கை எப்படி நீங்க முன்னாடி வச்சுக்க, முன்னாடி வச்சிருந்தா கைன்றது இங்க இருந்து, இதுதான் ஒரு ஹஸ்தம். சூரியன் வந்து உதயத்தும் போது இந்த இடத்துல இருப்பார். அவர் ஒரு கை அளவு உயரணும்னா எந்த அளவுக்கு போகணும்? அவ்வளவு நேரம் ஜபம் பண்ணணும். அவ்வளவு நேரம் ஜபம் பண்றது. சில சமயம் வந்து இப்போ டிஸ்டன்ஸ்க்கு டைம் சொல்றது உண்டு. இது வந்து 7 light years அப்படின்ற. இயர்ஸ்ன்றது டைம் தானே சொல்றது, ஆனா டிஸ்டன்ஸ் சொல்றோம். கிராமத்துலாம் போனா இது எவ்வளவு தூரம்னா 4 ரூபாய் அப்படின்னோம். பஸ்ல 4 ரூபாய் ஃபேர் பண்ணோம் போனா அந்த ஊர்ல இறக்கி விட்டுவான்னு அர்த்தம், அவ்வளவு தூரத்துல இருக்குன்ட்டு. நான் அந்த வேலை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு ஊர் போயிட்டு வடலூர் போனேன். அங்கிருந்து சிதம்பரம் போறதுக்கு வந்து போயிட்டு வா அப்படின்ட்டேன். நான் யாராவது போயிட்டாங்கன்னா வந்து கொடுத்துட்டு போயிட்டு வான்ட்டேன். சிதம்பரம் எவ்வளவு தூரம் அப்படின்னா 2 ரூபாய் அப்படின்னா. 2 ரூபாய் இந்த ரூபாய் வந்து உங்களுக்கு தூரத்துக்கு எப்படி அளவு சொல்லலாம். இப்பவும் கிராமத்துல அந்த பழக்கம் உண்டு. அங்க இதுல போற அளவுக்கு தெரியாது. அது போல அஸ்தாதித்யம்ன்றது வந்து நீளம். சூரியன் அந்த அளவுக்கு வர அளவுக்கு நேரத்தை வந்து நீளம் வச்சு சொல்றோம். அஸ்தாதித்யே ஜபதி சஹ மகாமிருத்யும் தரதி. ஆயிட்டா, ச மகாமிருத்யும் தரதி ஏவம் வேத. இதனுடைய தாத்பரியத்தை யாரு தெரிஞ்சுக்கிறானோ, ஜபம் பண்ணல ஆனா இந்த விஷயத்தை யாரு தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கும் இந்த பலன் உண்டு. நமக்கெல்லாம் இந்த விஷயத்தை படிச்சதுனாலேயே திரும்ப இதை அனுசந்தானம் பண்றதுனால நமக்கும் இந்த பலன் உண்டு. அதனால மந்திரம் இருந்து யாரும் உபதேசம் பண்ணலையேன்னா கவலைப்பட வேண்டாம். உபனிஷத்து இருக்கிறதுனால உபனிஷத்து தான் சர்வசாரம். நம்ம இதை அப்படியே படிச்சுட்டே வர்றதுனாலையும் இதை தாத்பரியத்தை ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை அனுசந்தானம் பண்றதுனால நமக்கு வரும். அஸ்தாதித்ய ஜபதி ச மகாமிருத்யம் தரத்து ச மகாமிருத்யம் தரத்து ஏவம் வேத இது உபனிஷத்து அப்படின்னு ஜோரா ஒரு உபனிஷத்து முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் வந்து ஸ்கந்தோபனிஷத் முடிச்சிடலாம். அதுக்கு அது சின்னது, அது ஒரு நாள், அது 2 நாள்ல முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இது போல வேகமா போனா ஒரே நாள்ல முடிச்சிடலாம். அப்ப நிறைய உபனிஷத் படிச்சிட்டோம்னு வெளியில யார்கிட்ட சொல்லிக்கலாம். சொல்லிக்கிறதா இருந்தா சொல்ல வேண்டாம். நமக்கு ஒரு தைரியம் வரும்ல, இந்த ஜென்மால என்ன பண்ணோம், நிறைய உபனிஷத் 10 உபனிஷத் 5 உபனிஷத் படிச்சிருக்கேன், எத்தனை பேர் அந்த இருக்க முடியும் இல்லையா? இது ஒண்ணு. இதுக்கு அடுத்தது முத்கலோபனிஷத் பார்க்கலான்னு ஒரு அபிப்பிராயம். இன்னும் நேரம் இருக்காது தீர்மானம் பண்றதுக்கு. ஏன்னா இப்போ இது பார்த்ததுக்குள்ள காயத்ரி பார்த்ததுனால இதுக்கு அடுத்தது முத்கலோபனிஷத். முத்கலோபனிஷத்து புருஷ சூக்தத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீருத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியதான உபனிஷத்துலாம் இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். ஆனா எல்லாரும் இந்த புத்தகம் வாங்கினதுனால இதுலயே கூடுமான வரைக்கும் நிறைய உபனிஷத் பார்த்துட்டு அப்புறம் மற்றதுக்கு போகலாம்.